போன் வச்சுக்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சியின் தலைவர், நாளைய முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசையோடு தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியில் அங்க வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், இன்னும் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு இன்றைக்கு மக்களுடைய எழுச்சியுடன், பொதுமக்களுடைய வரவேற்புடன் ஒட்டுமொத்தம் சோழிங்கநல்லூர் 5,37,000 வாக்காளர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய தொகுதியாக இருக்கும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிற 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலுடைய வேட்புமனு இன்னைக்கு துவங்கியது. சரியாக 12:23க்கு வேட்புமனை இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு, மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும், இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை அகற்றுவதற்கும் இந்த எழுச்சியும் இந்த மகிழ்ச்சியும் மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது என்றால், அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த இன்றைக்கு அதையெல்லாம் நடத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, லேடிஸுகளுக்கு, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்கு பார்த்தாலும் இந்த தொகுதியில் சாலை பணிகள் சரியில்லை, குண்டும் குழியும், மழைநீர் கால்வா, இது போன்ற பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. கஞ்சா, போதைப் பொருட்கள் இன்றைக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துதான் இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு இந்த ஆர்வத்தோடு எனக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். அவர் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதராகவும் ஒரு முதலமைச்சராகவும் அவரை பார்க்கிறார்கள், செய்து கொடுப்பார் என்று. அவருடைய தேர்தல் வாக்குறுதி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 5 ஆண்டுகள் மக்களுக்கு என்ன வேதனையோ, என்ன பிரச்சனை, மின்சார கட்டணம், வரி சுமை போன்றதையெல்லாம் போக்க 10,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மாதம் 2,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜி தரேன் என்று சொல்லியிருக்கிறார். எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதியை மக்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியின் 2026இல் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியுடைய வேட்பாளராக என்னை கண்டிப்பாக வெற்றி பெற செய்வார்கள் என்று சொல்லி, இந்த நேரத்தில் பத்திரிகை வாயிலாக உங்களுக்கு இந்த வருகை தந்திருக்கும் கழக நிர்வாகிகள், கழகத்தினுடைய முன்னோடிகள், அதே போல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சி மாவட்ட கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பிரிவினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த தொலைக்காட்சி மூலமாக அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.